வணக்கம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில நீங்க இன்னும் பதிவு செய்யலையா? உங்களுக்கான ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. இதுவரைக்கும் 5,00,000மாக இருந்த காப்பீட்டுத் தொகை இப்ப 25,00,000 உயர்ந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு? எப்படி சுலபமா அப்ளை செய்றது? இதையெல்லாம் இந்த வீடியோவுல தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல இந்த திட்டம்னா என்னன்னு சுருக்கமா சொல்றேன். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிய நோய்களுக்கு கூட இலவசமா தரமான சிகிச்சை பெறுவதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இதோட முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை நீங்க ₹1 கூட செலவு பண்ணாம கட்டணமில்லா சிகிச்சை பெறலாம். முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5,00,000 வரைக்கும் மருத்துவ செலவு தரப்படும்னு சொன்னாங்க. இப்போ சில குறிப்பிட்ட மற்றும் தீவிரமான உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கு 25,00,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கார்டு இருந்தா போதும் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மருத்துவ பாதுகாப்பு சிகிச்சை கிடைக்கும். யார் யாருக்கு இந்த கார்டு கிடைக்கும்? சரி, இந்த கார்டு வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? முக்கியமான தகுதி, உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ள இருக்கணும். உங்ககிட்ட கட்டாயம் குடும்ப அட்டை இருக்கணும். இந்த 2 தகுதி இருந்தாலே போதும், நீங்க தாராளமா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? உங்களுடைய அசல் ரேஷன் கார்டு, குடும்ப உறுப்பினர்களுடைய அனைவருடைய ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். வருமான சான்றிதழ் 1,20,000க்குள்ள இருக்கிற அதோட இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற ஃபார்மும் கண்டிப்பா ஃபில்அப் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்மை நான் நல்லா பாருங்க, ஈஸியாக இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபில்அப் பண்ணிட்டு உங்களுடைய விஏஓட்ட, உங்க குரூப் விஏஓட்ட கையெழுத்து வாங்கிட்டு இதையெல்லாம் கொண்டுட்டு போய் உங்களுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு கொண்டுட்டு போய் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய கைரேகை, அப்புறம் உங்களை போட்டோ எடுப்பாங்க. உங்களுக்கான என்ரோல்மெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு நீங்க நெட்ல செக் பண்றதுக்கு இந்த வெப்சைட் வாங்க. மேல தெரியும் cmchistn.com. இந்த வெப்சைட் வந்து என்ரோல்மெண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா, சர்ச் பெனிஃபிஷரி டீடைல்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல ரேஷன் கார்டு அப்படின்ற இருக்கிற இடத்துல உங்க ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கார்டு ஓகே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி வரும். இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்க அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா இது உதவும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். தேங்க்யூ.